பொதுவாக நம்ம கோர்ட்டில் வந்து வழக்கு நம்மளோட கேஸ் ஹியரிங் வரும்போது கண்டிப்பாக நம்ம சைடு வந்து ஒரு அட்வொகேட் இருப்போம், ஆப்போசிட் சைடில் ஒரு அட்வொகேட் இருப்பாங்க. இது சிவிலாக இருந்தாலும் சரி, கிரிமினலாக இருந்தாலும் சரி. கிரிமினலாக இருந்தால் ஆப்போசிட், தட் மீன்ஸ் வந்து கம்ப்ளைண்டர் சைடு வந்து பிபி அட்வொகேட் இருப்பார், ஆப்போசிட் டிஃபென்ஸ் சைடு வந்து டிஃபென்ஸ் அட்வொகேட் இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு நேரத்துலையும் சரி, சிவில் ஆர் கிரிமினல், நம்மளோட வாதம் என்ன வந்து முன்வைக்கிறோமோ அதில் தான் நம்ம வின் பண்ண போகிறோமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. வாதத்துக்கு அப்புறம் ப்ராப்பரான எவிடன்ஸ், இது எல்லாமே வந்து 1 by 1 வந்து இம்பார்ட்டன்ட். எது முன்னாடி எது பின்னாடின்னு கிடையாது. ஸோ ஒரு கேஸில் நீங்கள் ஜெயிக்கணும்னா அவங்கக்கிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கணும், விட்னஸ் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட் இருக்கணும். ஒரு ஆர்கியூமெண்ட் ஃபெயில் ஆகுது, அதனால் நான் வந்து கேஸில் தோக்குறேன்னு சொன்னால், அப்போ அந்த கேஸில் எய்தர் நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் தவறாக இருக்கலாம், நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஆர்கியூமெண்ட், ரிட்டன் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டில் தவறாக பண்ணியிருக்கலாம், இல்லை ஆர்கியூமெண்ட் பண்ண